வந்து நான் எப்படி பாக்குறேன்னா 2023ல வந்து ருத்ராஜ் வந்து ஒரு பிரைமா இருந்தாரு அந்த பேட்டிங்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாம் சுத்துறான். ருத்ராஜ் கெய்க்வாட் தனியா மாட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சஞ்சு சுத்துறாரு, அதுக்கப்புறம் நம்பர் 3 உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே அவங்களும் சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேற டெவால்ட் லூயிஸ், தூபே அவங்களும் சுத்துறாங்க. கார்த்திக் சர்மா அவரும் சுத்துறாரு ஒரு சில பால் பார்த்தா. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் அவரும் சுத்துறாரு. இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் தனியா வந்துட்டு கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடணும்னா அவருக்குமே டெம்ட் ஆகும்ல, யாரா இருந்தாலுமே டெம்ட் ஆகும். ஆஹா எல்லாரும் மேல அடிக்கிறாங்களே, நம்ம மட்டும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா எல்லாம் சிரிப்பானதுன்னு சொல்லிட்டு அவரும் டெம்ட் ஆகி மேல சுத்துறாரு, அவரும் சுத்துறாரு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா அவர் கிரிக்கெட் ஆடுறாரு ப்ரோ. அவருக்கு என்ன டெம்ட் இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஒரு மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணுன்றது அவரோட பொறுப்பு தானே. அது வந்து ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர் ப்ரோ. அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவர் டெம்ட் எல்லாம் ஆகல. ஃபார்ம் அவுட்ல இருந்தா அவர் ஆடி சொதப்பிக்கிட்டு இருந்தாரு மேட்ச் ஃபுல்லாவே. இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் சொதப்பினாரு. அவரோட டச்ல இல்ல. நம்ம 2023 2021 பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல. அவரோட ஷாட்ஸ்லயே கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு லாகிங் பிஹைண்ட் இருக்கு அவருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஓரளவு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பட் ஆனா வந்து அவர் என்ன மிஸ் பண்றாரு, சுத்தி இருக்காங்க ஃபுல்லா கிரவுண்ட் ஷாட்ல மேல இருந்தால அவர் கொஞ்சம் நம்ம செகண்ட் லோ இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.